இடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவான் நமதொழி திக்கனைத்தும் பரவும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். கற்பக தருவே சரணம், தெய்வ திருவுருவே சரணம், ஞான கருவே சரணம், ஜகத்குருவே சரணம் சரணம். All the best to everybody. Thank you, sir. Thank you. Hi, how are you? All the best. Please. All the best. Everybody. Okay. All the best. All the best. Thank you. All the best. Thank you for coming. என்ன ஒரு டீல் பார்த்தேளா? பால், தேன், பாகு, பருப்பு இந்த நாளையும் கொடுத்துட்டு பதிலுக்கு என்ன வேணுமா? சங்கத்தமிழ் 3 வேணுமா? அதாவது 4 கொடுத்துட்டு 3 வாங்கிக்கிறாளாம். என்ன ஒரு கன்சிடரேஷன் பாருங்க. அதுதான் தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் OVR. ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இல்லடா கண்ணா, என்ன வேணும்? On behalf of this Sabha, we would like to present you this bouquet. Thank you. உன் பேர் என்ன? சௌந்தர்யா. பியூட்டிஃபுல் நேம். ஆண்டி, நான் இங்க உட்காந்துக்கிட்டுமா? இங்கயா? இங்க உட்கார்ந்து நீ என்னம்மா பண்ண போற? நீங்க சொல்ற கதையை நான் கவனமா கேட்க போறேன். அவசியம் குழந்தைகள் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், கேட்கணும். இங்கே உட்காந்து. வெரி குட். ஆண்டி, எனக்கு ஏதாவது டவுட் வந்தா நடுவுல நான் கேட்கலாமா? இடத்த கொடுத்தா மரத்தை பிடுங்கிறது மலே, அது இதுதான். அப்படின்னா சொல்றேன், உனக்கு என்ன டவுட்டோ கேளு. எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதை சொல்றேன். டவுட்டை கிளியர் பண்ணாதானே நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். இங்கேருந்தே கேளு. ஓகே? வெல், ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த உபன்யாசத்தை ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சிருக்கிற வாணிமகாலை சேர்ந்த எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த விசாகப்பட்டினம் விசாலத்தோட உபன்யாசத்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட நன்றி.
ஏதோ பகவான் புண்ணியத்துல என்னோட பிரவச்சனத்துக்கு நல்ல கூட்டமும் வருது, நல்ல கலெக்ஷனும் வருது. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், கேஷ் டொனேட் பண்ண விரும்புறவா 100 ரூபாயாவே கொடுத்துருங்க. ஏன்னா இந்த 500,000 வச்சு அல்லல் பட முடியாது, உங்களுக்கே தெரியும். அண்ட் கடந்த 10 வருஷமா பிரவச்சனம் நடத்திட்டு இருக்கேன், உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், கதா காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல கிருஷ்ணரை பத்தியும் ராமரை பத்தியும் இன்னும் இதிகாச புராணங்கள்ல வர அவதார புருஷர்களை பத்தியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இதான் முதல் முறையா ஔவையாரை பத்தி சொல்ல போறேன். அதனாலே கொஞ்சம் நர்வஸா இருக்கு. பட் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நிறைய ரெஃபர் பண்ணேன், நிறைய புக்ஸ் படிச்சேன், நிறைய விஷயங்களை ஔவையாரை பத்தி தெரிஞ்சுட்டேன். அதைத்தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஔவையாருக்கு குண்டலினி சக்தி கூட இருக்குன்னு குறிப்புகள் சொல்றது. See, every day is a learning process. பழமொழிக்கு பெயர் போன ஔவையாரே சொல்லியிருக்காளே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு. அதுக்கு ஒரு தனி கதையே இருக்கு. சுட்ட பழம் சுடாத பழம். சுட்ட பழமா? அது என்ன கதை? சொல்றேன்டா கண்ணா, அவசியம் இந்த கதையை உனக்கு சொல்றேன். பட் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுங்கிறத இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நாசால வச்சிருக்கான்னா ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த கற்றது கைமண் அளவுன்னு ஏன் சொன்னான்னு தெளிவா அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன். ஆனா ஔவையாரை பத்தி சொல்லணும்னா இந்த 2 மணி நேரங்கள்ல சொல்லி முடிக்க முடியாது. அதனால அவளோட வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான சம்பவங்களை ஒரு கோர்வையா தொகுத்து கதையா சொல்ல போறேன். ஏன்னா எல்லாருக்கும் இப்ப காம்பாக்டா வேண்டியிருக்கே. வீடியோ கேசட், சிடி, பென்டிரைவ், சிப்னு உலகமே அவசர கதியில போயிட்டு இருக்கு. சோ எதிர்காலத்துல அரிசி கூட கேப்சூல் ஃபார்ம்ல வரப்போறதுன்னு சொல்றா. நெஞ்சு பாருங்க, பிசைஞ்சு சாப்பிடுற கஷ்டமே கிடையாது. ஒரு கேப்சூல முழுங்கினா வயிறு நிறைஞ்சிரும். அண்ட் ஔவையாரை பத்தி சொல்லும் போது நானும் ஔவையார்னா ஏதோ ஒரு வயசான லேடியோட பேர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா ஆண்டி? இல்லடா கண்ணா, ஔவையார் அப்படின்னா ஒரு சிறந்த பெண்மணி அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இல்ல பல சிறந்த பெண்மணிகளோட கதையத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா பல காலகட்டங்கள்ல பல ஔவையார்கள் வாழ்ந்ததா குறிப்புகள் இருக்கு. ஔவையார்னு சொன்னோடனே நம்ம கண் முன்னாடி வந்து நிக்கிறது கேபி சுந்தராம்பாள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிரபலப்படுத்திட்டு போயிட்டா. ஔவையார் ஒரு சிறந்த விநாயக பக்தை. அதுல இருந்தே ஆரம்பிச்சுக்கிறேனே. மூலப்பரம்பொருள முக்கண்ணன் தன் மகனே காலச்சேதருள் செய்யும் கரிமுகத்து நாயகனே ஞான தமிழ் கொண்டு நான் உன்னை பாட வந்தேன். வானமழை போல் அருளை வழங்கிடவன் ஐயா. வானமழை போல் அருளை வழங்கிட வேணும் ஐயா. அடாடாடாடா, என்ன ஒரு குரல், என்ன ஒரு கம்பீரம். அந்த வரிகள்ல தான் என்ன ஒரு தத்துவம். இந்த காலத்துலதான் மைக்கெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாரும் அவ சொந்த குரல்ல தான் பாடினான். ஔவையார் பல கருத்துக்களை அந்த காலத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கா. அணுவை பிளந்து அப்படின்னு அப்பவே சொன்னா. ஆனா நாம இப்பதான் நானோ டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்கோம். பட் ஔவையார்னு சொல்லும் போது எனக்கு என்னமோ இந்த மார்பிங் டெக்னாலஜி தான் ஞாபகத்துக்கு வருது. மார்பிங்னா உருமாற்றம்மா. ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவமா மாறுறது. அங்க கவனி. எனக்கு ஏனப்பா இந்த சோதனை? நானும் தமிழ் மீது பற்று கொண்டு தமிழுக்கே தொண்டு செய்ய விரும்புகிறேன். ஆனால் மற்றவர்கள் விரும்புவதோ என் அழகையும் என் இளமையும் தான். வேண்டியதை வேண்டிய போது வேண்டியவருக்கு தரும் விநாயகா, வேண்டாம் இந்த அழகு, வேண்டாம் இந்த எவ்வளம், பறித்துக் கொள்ளிதை, மாற்றிவிடு என்னை மூதாட்டியாகவே முழு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். அப்பொழுதுதான் சிறந்த சிந்தனையோடும் தயவு செய்து அருள் புரிந்துவிடும். மனமுருகி வேண்டுகிறேன் விநாயகா.
கணநாதா, நான் என்றென்றும் வரவேன் அப்பா.